இப்போ வெஜிடேபிள் பிரியாணி செய்ய போகிறேன். 100 பீன்ஸு, 100 உருளைக்கிழங்கு, 100 கேரட்டு, 150 கொண்டக்கடலை. எல்லாம் கொண்டக்கடலை வேக வச்சிருக்கிறேன். எல்லாம் அதில் தான் போட போகிறோம். கறிப்பட்டை சாமான், பெருஞ்சிருவோம், ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சது பொடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி ரேசாக மிக்சியில் ஓட்டி போட்டுக்கிட்டேன். அது சமயத்தில் அப்படியே முத்தாக கிடக்குது தக்காளி வதக்கணும்னா. அதனால மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். புதினா போட்டிருக்கேன். நானும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிறேன். கொண்டக்கடலையும் அதிலேயே போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா தூள் அதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு 2 கிண்டி கொஞ்சம் வெட்டி தயிர் போட்டுக்கிறேன். வெட்டி தயிர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். போட்டு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கிறோம். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி. 1 பங்கு அரிசின்னா 2 பங்கு தண்ணி ஊற்றணும். அரிசி எல்லாம் போட்டாச்சு. கிண்டி விட்டு வேகட்டும். மூடி விசில் போடும். வெஜிடேபிள் பிரியாணி ரெடி. இப்போ நெய் போட்டிருக்கேன். போட்டு லேசாக கலந்து விட்டுக்க வேண்டியதான். நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். பாருங்க, உதிரியாக சூப்பராக இருக்கும். ஒரு கிளறி விட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். வெஜிடேபிள் பிரியாணி ரெடி. வெஜிடேபிள் பிரியாணி, வெங்காய பச்சடி ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.